ஒரு உண்மையை சொல்லவா, யூனிவர்ஸில் இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல் லை அப்படின்னு சயின்ஸே சொல்கிற ஒரு பிளானட் இருக்கு. பார்த்தா கிங் மாதிரி, பட் டச் பண்ணால் உயிர் இருக்க சான்ஸ் கூட இல்லை. கோல்டன் ரிங்ஸ், ஸ்மூத் ஃபேஸ், ராயல் சைலன்ஸ் எல்லாமே ஒரு இல்லூஷன். உள்ள இருக்கிறது கன்ஃபியூஷன், ப்ரெஷர், டிஸ்ட்ரக்ஷன். இது ஃபேரி டெய்ல் இல்லை, இது வார்னிங். அதுதான் சாட்டர்ன். சாட்டர்ன் நமக்கு ஒரு ப்ரூட்டல் ட்ரூத் கற்றுக் கொடுக்குது. பியூட்டியாக இருந்தால் சேஃப்னு அர்த்தம் இல்லை, அழகுல தான் ஆபத்தும் மறைஞ்சிருக்குன்னு கற்றுக் கொடுக்கும். யூனிவர்ஸில் க்ரௌன் போட்ட அழகு கூட உள்ள ஒரு டேஞ்சரை மறைச்சி வச்சிருக்கு. சாட்டர்ன் சன்ல இருந்து 6th பிளானட் அண்ட் சைஸில் பார்த்தா நம்ம சோலார் சிஸ்டம்லேயே 2nd லார்ஜஸ்ட் பிளானட். சாட்டர்ன் நம்ம எர்த்து மாதிரி ராக் பிளானட் இல்லை, அது ஒரு கேஸ் பிளானட். மோஸ்ட்லி கேஸஸ் லைக் ஹைட்ரஜன், ஹீலியம் மட்டும்தான் இருக்கும். ஸோ சாட்டர்னில் சாலிட் ஃப்ளோர் ஆர் கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை. அப்போ சாட்டர்னில் விழுந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எர்த்தில் விழுந்தா கிரவுண்டில் லேண்ட் ஆகலாம், பட் சாட்டர்னில் விழுந்தா லேண்ட் பண்ண பிளேஸ் இல்லை. நீங்கள் க்ளவுட்ஸ்குள்ளே ரொம்ப டீப்பாக உள்ளே போவீங்க, ஸ்டாப் பாயிண்ட் இல்லை. உள்ளே போக போக கேஸ் ரொம்ப திக்காகும், ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும் அண்ட் கிராவிட்டி ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நீங்கள் கீழே போயிட்டே இருப்பீங்க, ஒரு எண்டு பாயிண்டே இல்லாமல். சாட்டர்ன் ரொம்ப ரொம்ப பெரிய பிளானட். சாட்டர்னில் 760 எர்த்து கூட ஈஸியாக ஃபிட் ஆகும். அதோடைய டயாமீட்டர் 120 கிலோமீட்டர். பட் எர்த்தோடைய டயாமீட்டர் அப்ராக்சிமேட்டாக 12,700 கிலோமீட்டர் தான். ஸோ சைஸ் டிஃப்ரென்ஸாக இமேஜின் பண்ணி பாருங்கள். பட் இதுலேயே ஷாக்கிங் ட்ரூத் என்ன தெரியுமா? இவ்வளோ பெரிய பிளானட்டாக இருந்தாலும் சாட்டர்ன் ரொம்ப லைட் வெயிட். இது கேஸ் பிளானட் அப்படின்றதுனால வெயிட் கம்மி. சாட்டர்ன் பற்றி ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டுமா? சாட்டர்ன் ஃப்ளோட் ஆகும். அட ஆமாங்க, ஒரு பெரிய ஓஷன் இருந்தால் சாட்டர்ன் அது மேலே ஃப்ளோட் ஆகும். ஏன்னா சாட்டர்ன் கேஸ் பிளானட்னால அதுக்குள்ளே நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ தேட் அதோடைய டென்சிட்டி வாட்டரோட கம்மியாக இருக்கும். ஸோ தேட் அது ஃப்ளோட் ஆகும். இது ஜஸ்ட் சயின்ஸ் கம்பேரிஷன் மட்டும்தான். சாட்டர்னை ஒரு காஸ்மிக் வுட்டுன்னு சொல்லலாம். பெருசாக இருந்தாலும் இன்சைட் லைட் தான். முன்னாடி சொன்ன மாதிரி சாட்டர்ன் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். இது ரெண்டும் சன்னில் இருக்கிற சேம் மெட்டீரியல். ஜூபிட்டர் மாதிரி சாட்டர்னும் ஒரு ஃபெயில்டு ஸ்டார்ன்னு சொல்கிறாங்க. சாட்டர்ன் அவுட்டர் லேயர் திக் க்ளவுடு, விண்டு, ஸ்ட்ராம் எல்லாம் இருக்கும். இதுதான் நமக்கு விசிபிளாக தெரிகிற சாட்டர்ன். பட் சாட்டர்னுக்குள்ளே இருக்கிற லேயர்ஸில் போக போக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் டீப்பாக போகும்போது கேஸ் ரொம்ப கம்ப்ரஸ் ஆகி லிக்யூடாக சேஞ்ச் ஆகிரும். அண்ட் இன்னும் டீப்பாக போனால் ப்ரெஷர் அன்இமேஜினபிளாக. ஹைட்ரஜன் நார்மல் லிக்யூட் ஸ்டேட் ஹைட்ரஜன் மாதிரி இல்லாமல் மெட்டல் மாதிரி பிஹேவ் பண்ணும், எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும். இது ரொம்ப ரேர் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். அண்ட் சென்டரில் ஒரு கோர் இருக்குது. அது என்னன்னு எக்ஸாக்டாக சயின்டிஸ்ட்டுக்கும் கிளாரிட்டி இல்லை. அதனால தான் அது மிஸ்டீரியஸ் கோர்ன்னு சொல்கிறாங்க. சாட்டர்னில் ஹீட் இல்லை, கோல்டு இல்லை, ப்ரெஷர் தான் ரீசன். ப்ரெஷர்னால தான் கேஸ் டர்ன்ட் இன்டு மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பாஞ்சை டச் பண்ணி பார்த்தா அது சாஃப்டாக இருக்கும். அதே ஸ்பாஞ்சை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணால் ஸ்டோன் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் சாட்டர்னில் ப்ரெஷர்னால ஹைட்ரஜன் பில்லியன் டைம் ப்ரெஸ் ஆகும்போது மெட்டல் மாதிரி சேஞ்ச் ஆகுது. அண்ட் சாட்டர்னோட நார்த் போலில் ஒரு ஸ்ட்ராம் இருக்குது. ஆனால் அது நார்மல் ஸ்ட்ராம் இல்லை. அந்த ஸ்ட்ராம் பெர்ஃபெக்ட் ஹெக்ஸாகான் ஷேப்பில் 6 சைட்ஸ் இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட் ஹெக்ஸாகான் ஸ்ட்ராம். அது எக்ஸாக்டாக ஹெக்ஸாகனோட ஜாமெட்ரிக் ஷேப் மாதிரி இருக்கும். எர்த்தில் இல்லை, வேற எந்த பிளானட்லையும் இப்படி ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப் ஸ்ட்ராம் இல்லை. நாசாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் சாட்டர்னை அப்சர்வ் பண்ணும்போது இந்த ஷேப்பை டிஸ்கவர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ இது ஆர்டிஃபிஷியலான டவுட் ரைஸ் ஆச்சு. பிகாஸ் நேச்சரில் ஸ்ட்ராம்ஸ் யூஸ்வலி ரவுண்ட் ஆர் இர்ரெகுலராக தான் இருக்கும். விண்டு ரேண்டமாக மூவ் ஆகும். பட் இங்கே விண்ட் எக்ஸாக்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. டிகேட்ஸை கிராஸ் பண்ணியும் அதே சேம் ஷேப்பில் மெயின்டைன் பண்ணுது. இது ஃபிசிக்ஸ் ரூல்ஸ்க்கு ரொம்ப அன்யூஷுவல். பல டிகேட்ஸாக சாட்டர்ன் டே அண்ட் நைட்டுன்னு சேஞ்ச் ஆனாலும் ஹெக்ஸாகன் இருக்குது. சயின்டிஸ்ட்டுக்கு ஐடியா இருக்குது. விண்டு ஸ்பீட் டிஃப்ரென்ஸ், பிளானட் ரொட்டேஷன், டீப் அட்மாஸ்பியர் வேவ்ஸ், இதில் ஏதாவது ரீசன் இருக்கலாம்னு. பட் பெர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. டிஃப்ரெண்ட் விண்ட் ஸ்பீட்ஸ் மீட் ஆகும்போது வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும். அது ஷேப் கிரியேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் சாட்டர்னோட ஃபாஸ்ட் ஸ்பின்னால் விண்டு ட்விஸ்ட் ஆகும், பேட்டர்ன்ஸ் லாக் ஆகும். ஸோ தட் ஸ்ட்ராங் மூவ் ஆகாமல் சேம் பிளேஸில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சாட்டர்னோட அட்மாஸ்பியரில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. டீப் லேயர்ஸில் இருந்து வேவ்ஸ் மேலே வரும். அது விண்டை கைட் பண்ணும். ஸோ தட் ஷேப் ஸ்டேபிளாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் கெஸ் பண்ண முடியும். இந்த ஹெக்ஸாகன் ஸ்ட்ராங் ஏன் வருதுன்னு 100% ப்ரூஃப் இல்லை. ஸோ இது இன்னும் மிஸ்டரி. சாட்டர்ன் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ரிங்ஸ். பட் ஷாக்கிங் ட்ரூத் என்னன்னா, சாட்டர்ன் ரிங் பெர்மனன்ட் இல்லை.
அது ஸ்லோவாக டிஸப்பியர் ஆக போகுது. சாட்டர்ன் ரிங்ஸ் மேடப் ஆஃப் ஐஸ், ஸ்மால் ராக்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இது எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக சாட்டர்னை சுற்றி ரொட்டேட் ஆகுது. இதுதான் நமக்கு ரிங் மாதிரி தெரியுது. இது எல்லாம் ஓகே தான், பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சாட்டர்னோட கிராவிட்டி ரொம்ப பவர்ஃபுல். அது ரிங்கில் இருக்கிற ஐஸ் அண்ட் டஸ்ட்டை ஸ்லோவாக புல் பண்ணுது. இது சடனாக நடக்கல, ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். சாட்டர்னோட ஸ்ட்ராங் கிராவிட்டினால கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் மெல்ட் ஆகும், டஸ்ட் லூஸ் ஆகும், ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் பிரேக் ஆகும். அது எல்லாம் ரெயின் ட்ராப் மாதிரி சாட்டர்னோட அட்மாஸ்பியரிக் லேயருக்குள்ள விழுது. ஸோ தட் சயின்டிஸ்ட் இந்த ப்ராசஸ்க்கு ரிங் ரெயின்னு நேம் வச்சிருக்காங்க. நாசாவோட கால்குலேஷன் படி ரிங்ஸ் எவ்ரி செகண்ட் சாட்டர்னுக்குள்ள விழுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகுது. ஸோ நாசா என்ன சொல்றாங்கன்னா 100 மில்லியன் இயர்ஸ்ல சாட்டர்ன் ரிங்ஸ் ஃபுல்லாக இல்லாமல் போகலாம்னு சொல்றாங்க. நம்மளுக்கு 100 இயர்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய டைம், பட் யூனிவர்ஸ்க்கு அது ரொம்ப ஸ்மால் அண்ட் காமன். சாட்டர்ன் பிறந்து 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. அதோடைய ரிங்ஸ் இன்னும் 100 மில்லியன் இயர்ஸ்க்கு தான் சர்வைவ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்த்தா ரிங்கோட லைஃப் சாட்டர்ன் லைஃபோட 2% கூட இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா சாட்டர்ன் பில்லியன் ஆஃப் இயர்ஸாக வாழ்கிற பிளானட். அதோடைய ரிங் அந்த லாங் லைஃப்ல ஒரு சின்ன மொமெண்ட் மட்டும்தான். சாட்டர்னுக்கு 145+ மூன்ஸ் இருக்கு. பட் அவ்வளோ மூன்ஸ் இருந்தாலும் ஒரு மூன் தான் சயின்ஸை ஷாக் பண்ணுது. அதுதான் டைட்டன். டைட்டன் சாட்டர்னோட பிக்கஸ்ட் மூன்ஸ். ஆக்சுவலி மெர்க்குரியை விட அது ஆர்டினரி மூன் இல்லை, அது ஒரு மினி வேர்ல்டுன்னு சொல்லலாம். நம்ம எர்த்தில் ரிவர், லேக், ரெயின் எல்லாமே வாட்டர் ஃபார்மில் இருக்கிற மாதிரி டைட்டனில் ரிவர் அண்ட் லேக் எல்லாமே லிக்யூட் மீத்தேனாக இருக்குது. அண்ட் அங்கே வரக்கூடிய ரெயின் கூட மீத்தேன் ரெயினாக தான் வரும்னு சொல்கிறாங்க. எர்த்தில் மீத்தேன் கேஸ் ஃபார்மில் இருக்கும். பட் டைட்டன் ரொம்ப கோல்டர் ரீஜன். அதோடைய டெம்பரேச்சர் -180 டிகிரி செல்சியஸ். அந்த டெம்பரேச்சரில் மீத்தேன் லிக்யூட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ டைட்டனில் வாட்டர் ஐஸ் மாதிரி ஹார்டாக இருக்கும் அண்ட் மீத்தேன் தான் லிக்யூடாக ஃப்ளோ ஆகும். நம்ம எர்த்துக்கு எப்படி வாட்டர் சைக்கிள் இருக்கோ அதே மாதிரி டைட்டனுக்கு சைக்கிள் இருக்கு. இதை தான் சயின்டிஸ்ட் மீத்தேன் சைக்கிள்னு சொல்கிறாங்க. அதனால தான் சயின்டிஸ்ட் டைட்டனை எர்த்தோட கோல்டர் வெர்ஷன்னு சொல்கிறாங்க. அண்ட் டைட்டனோட அட்மாஸ்பியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் டைட்டனுக்கு திக் அட்மாஸ்பியர் இருக்கு. எர்த் மாதிரி மோஸ்ட்லி நைட்ரஜன் கவர் ஆகி இருக்கு அண்ட் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கு. திஸ் இஸ் a big deal because லைஃப்க்கு அட்மாஸ்பியர் அண்ட் கெமிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைட்டன்ல ரெண்டுமே இருக்கு. ஸோ தட் ஏலியன் லைக் லைஃப் பாசிபிள்னு சொல்றாங்க. ஏலியன்னா ஹாலிவுட் மான்ஸ்டர் இல்ல, வெரி சிம்பிள் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். மைக்ரோப்ஸ் மாதிரி மீத்தேன் பேஸ்ட் மெட்டாபாலிசம் யூஸ் பண்ற லைஃப், இதுதான் ஏலியன் லைக் லைஃப். டைட்டனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னகுட்டி வாட்டர் இருந்தால் தான் லைஃப் பாசிபிள்னு நினைச்சாங்க. பட் ஆஃப்டர் டைட்டன் டிஸ்கவரி லிக்யூட் இருந்தால் லைஃப் பாசிபிள்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாட்டர்ன் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட். ஸோ தட் சாட்டர்ன்ல ஒன் டே ஜஸ்ட் 10.7 ஹார்ஸ். பட் சாட்டர்ன்ல 1 year 29 இயர்ஸ் பிகாஸ் சாட்டர்ன் சன்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ தட் அதோடைய ஆர்பிட் ரொம்ப பெருசு அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மி. ஸோ தட் அதோடைய ரெவல்யூஷன் ஸ்லோவாக இருக்கும். எர்த்தில் டே லாங்கு, இயர் நார்மல். பட் சாட்டர்னில் டே ஃபாஸ்ட், இயர் ஸ்லோ. ஸோ சாட்டர்னில் டைம் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் லைஃப் ரிதம் டோட்டலி டிஃப்ரெண்ட். எல்லா பெரிய பிளானட்டுக்கும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அது இன்விசிபிள் ஷீல்டு மாதிரி. இது சாட்டர்னுக்குள்ளே இருக்கிற மெட்டாலிக் ஹைட்ரஜனோட மூவ்மெண்ட்னால கிரியேட் ஆகுது. ஸோ சாட்டர்ன் ஒரு பெரிய மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணுது. சாட்டர்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப சாட்டர்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்பேஸில் இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான் மாதிரியான சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அண்ட் காஸ்மிக் ரேஸை அட்ராக்ட் பண்ணும். அது சாட்டர்னை சுற்றி லூப்பில் சுற்றி ட்ராப்டு பார்ட்டிகல்ஸ் ஹை ஸ்பீடில் மூவ் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அது ஒரு டேஞ்சரஸ் ரேடியேஷனை கிரியேட் பண்ணும். இந்த பார்ட்டிகல்ஸ் சாட்டர்னை சுற்றி ஒரு ரீஜியனில் கேதர் ஆகும். தான் ரேடியேஷன் பெல்ட்னு சொல்றோம். ரேடியேஷன்னா அது ஒரு இன்விசிபிள் எனர்ஜி. டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணும். சாட்டர்ன்ல ரேடியேஷன் ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். அந்த ஹியூமன் பாடி டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அங்கே போனால் ஃபியூ செகண்ட்ஸில் சீரியஸ் டேமேஜ் ஆர் டெத் நடக்க சான்சஸ் அதிகம். சாட்டர்ன் கோல்டன் கலரில் பெர்ஃபெக்ட் ரிங்கோட காமாக தெரியும் அண்ட் யூனிவர்ஸில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளானட்டில் ஒன்று. பட் சாட்டர்னில் சாலிட் கிரவுண்ட் இல்லை, எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர், எக்ஸ்ட்ரீம் கோல்டு, டெத்லி ரேடியேஷன். ஸோ லைஃப்க்கு சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் கசினி மிஷன் 13 இயர்ஸாக சாட்டர்னை ஸ்டடி பண்ணிட்டு லாஸ்ட்டில் தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணுச்சு. இதோடைய ஃபுல் ஸ்டோரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட், சாட்டர்ன் லுக்ஸ் பீஸ்ஃபுல். ரியாலிட்டியில் சாட்டர்ன் ரொம்ப டேஞ்சரஸ் பிளானட். ஸோ சாட்டர்ன் நமக்கு சொல்கிறது என்னென்னா, வாட் ஷைன்ஸ் அவுட் சைட் மேபி டெட்லி இன்சைட். இது சயின்ஸ் மட்டும் இல்லை, லைஃப் லெசன் கூட. எல்லா அழகும் சேஃப் இல்லை, எல்லா காமும் பீஸ்ஃபுல் இல்லை, எல்லா பர்ஃபெக்டும் குட் இல்லை. சாட்டர்ன் சத்தம் போடாது, அழகை காட்டிக்காது, அட்டென்ஷன் தேடாது. பட் அதை இக்னோர் பண்ண முடியுமா?
அது இருக்கிற ப்ரெசன்ஸே ஒரு ஸ்ட்ராங் ஃபீலை கொடுக்கும். சேட்டனை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் வரும். பிகாஸ் சைஸ் பெருசு, கோல்டாக தெரியும், காமாக இருக்கும், சைலண்டாக சுற்றும். பட் அது ஒரு ஜெயின் பவர். அது ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாது, அது எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாது, அது இருக்கும். லைஃப்பும் அதே மாதிரி தான். நீங்கள் கரெக்டுன்னு யாருக்கும் ப்ரூஃப் பண்ண வேண்டாம், மற்றவங்க ஒப்பீனியனுக்கு டிபெண்ட் ஆகவும் வேண்டாம். யூ டோன்ட் நீட் நாய்ஸ் அண்ட் வெலிடேஷன். வேல்யூ இருந்தால் ரெஸ்பெக்ட் தானாக வரும். ஸோ நாய்ஸ் கம்மி பண்ணுங்கள், வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கஷ்டம் வந்தாலும் நிற்கணும். ஸோ பில்ட் டெப்த், ஸ்ட்ரென்த் அண்ட் கிராவிட்டி. இங்கே கிராவிட்டினா உங்கள் வேல்யூ, கேரக்டர் அண்ட் ஸ்கில் இதெல்லாம் இருந்தால் பீப்புள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தேவையில்லாத மொபைல் அடிக்ஷன் அண்ட் மைண்ட்ஃபுல் ஸ்க்ரோலிங்கை தாண்டி ரியல் நாலேஜை டெவலப் பண்ணுங்கள், ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள், மென்டல் ஸ்ட்ரென்த், டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சியை டெவலப் பண்ணுங்கள். சாட்டன் ஒரு விஷயம் சொல்லுது, என்னன்னா ட்ரூ பவர் இஸ் ஆல்வேஸ் சைலண்ட். ஸோ நீங்களும் பேசாமல் ஷவுட் பண்ணாமல் உங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விக்டரி, வேர் த யூனிவர்ஸ் டீச்சர்ஸ் லைஃப். Signing off with pride. See you next cosmic journey.